திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மோடி அரசால் தேர்தல் கமிஷனால் அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த எஸ்ஐஆரை குறித்து நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். அதோடு நின்று விடாமல் நீதிமன்ற வழக்கை எதிர்பார்த்து கொண்டிருந்தால் ஏமாந்து விடுவோம் என்ற அடிப்படையில் திமுகவினுடைய தலைவர் தளபதி அவர்கள் கழகத்தினுடைய சட்டத்துறைக்கு உற்சாகப்படுத்தி அனைவரையும் களத்தில் இறங்கியதனுடைய விளைவு இந்த எஸ்ஐஆர் இன்றைக்கு ஏறத்தாழ 80% 85% வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்றால் அதற்கு முழு காரணமாக இருந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுதான். களத்திலே பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும், திமுக தொண்டர்களும் திமுக வழக்கறிஞர்களும் இதில் ஈடுபட்டு முழுமையாக செய்ததனால்தான் இந்த அளவுக்கு ஏறத்தாழ 80% வாக்காளர்கள் ஆக கட்சி சார்பற்ற முறையில் யாருக்கு வாக்களிக்கிறார் என்று பார்க்காமல் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குரிமை பறிபோய்விடக்கூடாது என்ற உயர்ந்த எண்ணத்தில் திமுக தலைவர் தளபதி தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆணைக்கேற்ப திமுக தொண்டர்கள் பம்பரம்போர் சுழண்டு பணியாற்றி இன்றைக்கு அது ஓரளவுக்கு நிறைவு பெற்றிருக்கிறது. எவ்வளோ பேர் வாக்காளர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், இதெல்லாம் வரைவு வாக்காளர் பட்டியல் 19ஆம் தேதி வெளியிடப்பட இருக்கிறது. ஏறத்தாழ 85 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். இது எந்த அளவுக்கு உண்மை என்பது புள்ளிவிவரத்தோடு கணக்கு வந்தால் தான் தெரியும். ஆக நீக்கப்பட்டவர்களில் யார் எப்படி நீக்கப்பட்டிருக்கிறது என்கிற இனிமேல் தான் 19ஆம் தேதிக்கு பிறகுதான் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு பொறுப்பு திமுகவுக்கு இருக்கிறது. அதை எங்களுடைய BLA 2க்களுக்கும் சொல்லியிருக்கிறோம். அதை கண்காணிப்பதற்கு சட்டத்துறை மேற்பார்வையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. தமிழ்நாடு பூராவிலிருந்து ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். NR இளங்கோ அவர்கள் சட்டத்துறை செயலாளர் அவர்களுக்கெல்லாம் அறிவுரை வழங்க இருக்கிறார். அந்த அடிப்படையில் தேர்தல் பணியாற்றுவதற்கு இந்த எஸ்ஆரை பணியை நிறைவு செய்து ஒழுங்காக எப்படி அதில் நீக்கப்பட்டவர்கள் யார் உரியவர்களுக்கு உரிய வாக்கு உரிமை பெற்றுத் தருவதில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் என்றிருக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி இதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. நான் ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் சொன்னது போல் அவரோ தனி எஸ்ஐஆர் எடுக்கிறார். இந்தியாவிலே எஸ்ஐஆர் வேண்டும் என்று கோர்ட்டுக்கு போன ஒரே கட்சி அதிமுக தான். வேறு எல்லா கட்சிகளும் எதிர்க்குது. அவர் போனதுக்கு காரணம்னா அவர் கட்சி இருக்கிற நிலைமை அவர் எஸ்ஐஆர் அங்கே எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துச்சு. ஏன்னா அடிக்கடி பொதுக்குழுவை கூட்டி அவர் ஒரு எஸ்ஐஆர் கணக்கு எடுக்கிறார். அவர் கட்சியில் போன பொதுக்கும் இந்த பொதுக்குழுக்கு இடையில் எத்தனை பேர் சேர்த்துட்டாங்க, அதிமுகவில் பொதுக்குழுவில் இருக்கிறவங்க எத்தனை பேர், அது டெத்து, எத்தனை பேர் ஷிஃப்ட் ஆனாங்க, எத்தனை பேர் திமுகவில் திமுகவுக்கு போனாங்க, நடிகர் கட்சிக்கு போனாங்க, ஷிஃப்டடு டபுள் என்ட்ரின்னு நம்ம சொல்கிறாங்க. அதில் டபுள் மைண்டில் இருக்கிறாங்க. சில பேர் திமுகவுக்கு வரலாமா, நடிகர் கட்சிக்கு போகலாமா, பாஜகவில் போகலாமாங்க. இந்த என்ட்ரி அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். நாங்கள் மக்களுக்கான என்ட்ரி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த 68,000 வாக்குச்சாவடி மையத்தை எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ணி 75,000 அதான் எந்த அடிப்படையில் எடுத்திருக்கிறார்கள், நீக்கப்பட்ட பிறகு வாக்காளருக்கு எவ்வளோ குறைந்தது, அதுக்கு ஏன் இது மாதிரின்றது விளக்கமெல்லாம் தேர்தல் ஆணையத்திலிருந்து வரும். அது குறித்து சட்டத்துறை பார்த்துக்கொள்ளும். மத்திய அமைச்சர் அமித்ஷா அடுத்து தமிழகம் வெஸ்ட் பெங்கால் தான் கவனம் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் அவர் ஏற்கனவே பார்லிமெண்ட் தேர்தலில் கவனம் செலுத்தி மோடி 8 முறை வந்தார், அமித்ஷா பல முறை வந்தார். அவங்க வசதிக்காக அவருடைய வசதிக்காக தமிழ்நாட்டினுடைய தேர்தலை முதலிலே வைத்துவிட்டு மோடி போட்டியிடுகிற தொகுதியை வாரணாசி தொகுதி கடைசி நாள் வச்சார். காரணம் தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வரத்துக்காக. ஆக 8 முறை வந்துட்டு போனார், மற்றதும் செய்தார், எல்லாம் செய்தார். 39-40 ஆச்சு, ஒளி குறையில. ஆக அமித்ஷா வந்துட்டு போகணும், ரவியும் இங்கே இருக்கணும். இவங்களாம் இருந்தால் தான் 39 எப்படி 40 ஆச்சோ அதுபோல் 159 202 மாறும்.